எஸ் டூ சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பழனி கிட்ட வந்து சரவணன் கேட்குறாங்க, உங்களுக்கோ அதாச்சுக்கோ ஏதாவது சண்டையா மனஸ்தாபம் ஏதாவது ஒன்று இருக்கா, என்ன ஏது சொல்லுங்கன்றாங்க. உடனே பழனி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன போய் மனஸ்தாபம் வரப்போகுது, நாங்கள் 2 பேரும் சும்மா நின்று பேசிட்டு இருந்தோம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே பழனி ஒரு பக்கம் கண்ணு கலங்கி இந்த பக்கம் திரும்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க. செந்தில் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க சரவணன், எப்படிடா மீனா வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாளா, அப்படியெல்லாம் அவள் போட மாட்டான், ஏதாவது சின்னதா ஏதாவது 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஆமா மயில் அண்ணி உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா, மயிலுவா என்கிட்ட அதட்டி கூட அவ பேச மாட்டா, என்ன அம்மா 2 பேருமே வந்து எதுவுமே பேச மாட்டோம், சும்மா ஜஸ்ட் பார் ஃபன் அந்த மாதிரி நாங்க போயிடுவோன்றாங்க. இதெல்லாம் கேட்ட பழனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஜனாத்தனை காட்டுறாங்க. ஜனாத்தன் வந்து மீனா கிட்ட அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ அவங்க கிட்ட போன, ஆமா அவங்க உங்களை எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க, தங்க தட்டுல ஒண்ணுதான் தாங்காத குறை, மீதி எல்லாம் அவ்வளவு அன்பா பாசமா அப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜனாத்தனோட மனைவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாங்க அவங்க தான் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே, சாப்பாடு மட்டும் கிடையாது ஜூஸ்ல இருந்து A to Z எல்லாமே அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா உன் புருஷன் எக்ஸாம் எழுதுனானே, வேலை கிடைச்சதா, எக்ஸாம் எழுதினாரு ஆனா வேலை தான்ப்பா கிடைக்கலன்றாங்க, அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும் தெரியுமா, முயற்சி மேல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட அவங்க அப்பா பேசினதை நினைச்சு ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து நாம அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப பாண்டியன் வீட்டுல இருக்காங்க. பழனியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா முடிவு எடுத்திருக்க சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் கடைக்கு வரேன், இல்ல தூங்கி எந்திரிச்சு வரையன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வருது பாண்டியனோட வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்ன ஏது, இல்ல நகை காணாம போன விஷயமா வந்து அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க கதிர்ன்றவங்க, அவங்கள விசாரிக்க வந்திருக்கோன்னு சொல்றாங்க. உடனே போயிட்டு ராஜி வந்து கதிருக்கு கால் பண்றாங்க, வந்திருக்காங்க ஃபோன் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுமே கதிர் வந்து நான் வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் வந்துடுறேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் கோமதி கிட்ட போயிட்டு மீனா வந்து ராஜி லவ் பண்ண பையன் நகை எடுத்துட்டு போயிட்டான்ல, அதுக்காக கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ்க்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் இதை கேட்டு கோமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.